எபிசோட் ஆரம்பத்தில் ரீனா தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவளுக்கு அர்ஜுனுடன் நடந்த பழைய நினைவுகள் கனவாக வருகிறது. அந்த கனவு காரணமாக ரீனா மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்போது கணேஷ் அங்கிள் ரீனாவை எழுப்புகிறார். ரீனா திடீரென அதிர்ச்சியுடன் எழுந்து உட்காருகிறாள். என்னம்மா, கெட்ட கனவு வந்ததா என்று கணேஷ் அங்கிள் கேட்க ரீனாவும் ஆமாம் என்று சொல்கிறாள். அதற்கு கணேஷ் அங்கிள், சில நேரங்களில் இப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை இப்போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடியும் என்று காலையிலேயே ஒரு தத்துவம் பேசுகிறார். இதை கேட்ட ரீனா, காலங்காத்தாலேயே இப்படியெல்லாம் பேச வேண்டுமா என்ற மாதிரி அவரை பார்த்து கொண்டிருக்கிறாள். கணேஷ் அங்கிள் கொண்டு வந்த காபியை ரீனாவிடம் கொடுத்துவிட்டு தனக்கு சமையல் வேலை இருப்பதாகச் சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறார். அவர் சென்றதும் ரீனா தனது போனை தேடி எடுத்து ராக்கிக்கு கால் செய்கிறாள். ரீனாவின் நம்பரை பார்த்ததும் ராக்கியும் உடனே பேசுகிறான். இதன் மூலம் ரீனாவும் ராக்கியும் இன்னும் நண்பர்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. ரீனா, அர்ஜுனை பற்றி ராக்கி ஏதாவது யாரிடமாவது சொல்லிவிட்டானா என்று கேட்கிறாள். ராக்கி, நேற்று பார்ட்டிக்கு சென்றிருந்ததால் அங்கே ஏதாவது உளறியிருப்பானோ என்று குழப்பமாக இருப்பதாகச் சொல்கிறான். ரீனா, தான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதையும் யாரிடமும் சொல்லிவிட்டாயா என்று மீண்டும் கேட்கிறாள். அதற்கு ராக்கி, ரவி சீனியர் கால் செய்தாரா என்று கேட்கிறான். ரீனா, ஏன் அப்படி கேட்கிறாய் என்று கேட்க ராக்கி, தங்களுடைய இருவருக்கும் இடையிலான விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதால் யாரிடமும் சொல்லவில்லை என்று கூறுகிறான். காலையிலேயே ரீனா ஏன் கால் செய்தாள் என்று ராக்கி கேட்க ரீனா, தனக்கு கெட்ட கனவு வந்ததால் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளவே கால் செய்ததாகச் சொல்கிறாள். ராக்கி, தான் நன்றாகத்தான் இருப்பதாகவும் ரீனா எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறான். அதன் பிறகு ரீனா முக்கியமாக, அர்ஜுன் என்ன செய்கிறான், நீ அவனிடம் பேசினாயா என்று கேட்கிறாள். ராக்கி, அர்ஜுன் இப்போது மிகவும் ஜாலியாக சுற்றிக் கொண்டிருப்பதாகவும் அவனுக்கு மது என்ற ஒரு கியூட்டான கேர்ள்ஃப்ரெண்டும் இருக்கிறாள் என்றும் சொல்கிறான். இதை கேட்ட ரீனா, மது யார் என்று ஆர்வமாக கேட்கிறாள். மது அர்ஜுனின் கிளாஸ்மேட் என்று ராக்கி சொல்கிறான். பிறகு ரீனா, ரதி மேம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறாள். ராக்கி, ரதி இன்னும் பழைய விஷயங்களை நினைத்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஹாஸ்பிட்டலிலும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகவும் சொல்கிறான். ரீனா, ரதியிடம் தான் ஏன் பேச வேண்டும் என்று கோபமாக பதிலளிக்கிறாள். அதற்கு ராக்கி, ரீனாவிடம் ரதி பற்றி கேட்டது அவள்தானே, பிறகு ஏன் தன்னை திட்டுகிறாய் என்று கேட்கிறான். அப்போது ராக்கி சும்மா இருக்காமல், அர்ஜுனும் ரீனாவும் கனவில் வருவது போல நானும் எப்போதாவது உன் கனவில் வந்திருக்கிறேனா என்று கிண்டலாக கேட்கிறான். அதற்கு ரீனா, நீ என் கனவில் வர்றது அவ்வளவு முக்கியமா என்று கிண்டலாக பதில் சொல்லிவிட்டு போனை கட் செய்கிறாள். ராக்கி சிந்து சம்பவம். ராக்கி கடைக்குள் இருந்து வெளியே வந்தபோது சிந்து அங்கே நிற்பதை பார்க்கிறான். சிந்து, கடையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாள். ராக்கி, கடை மிகவும் டஸ்டாக இருந்ததால் அதை வீண் செய்து கொண்டிருந்ததாகச் சொல்லி சமாளிக்கிறான். உண்மையில் கிளாஸுக்கு போகாமல் குமாரண்ணாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் மது அர்ஜுனை தேடிக்கொண்டிருக்கிறாள். வழியில் குமாரண்ணாவை பார்த்து அர்ஜுன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறாள். மது யார் என்று தெரிந்ததும் அர்ஜுன் அங்கே இருப்பதை மறைக்க குமாரண்ணா, அர்ஜுன் சாரை பார்க்கவே இல்லை என்று சமாளிக்கிறார். ஆனால் குமாரண்ணா பேசும் விதத்திலேயே மது, அர்ஜுன் அங்கேதான் இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விடுகிறாள். அதனால், அர்ஜுனை பார்த்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறாள். மது போய்விட்டாள் என்று நினைத்த அர்ஜுன் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பின்னாலேயே மது நின்று கொண்டிருக்கிறாள். அதை பார்த்ததும் அர்ஜுன் அதிர்ச்சியாகிறான். மது, நான் தான் உன்னை கிஸ் பண்ணேன், நான் தான் உன்னை பார்த்து ஒளியனும், நீ ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்க என்று கேட்கிறாள். அர்ஜுன் தனக்கு ஒரு கடந்த காலம் இருப்பதாக எமோஷனலாகச் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் மது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், யாருக்குத்தான் பாஸ்ட் இல்லை என்று சொல்கிறாள். தனக்கே 2 விதமான கடந்த காலங்கள் இருப்பதாகவும், ஒரு கடந்த காலத்தில் தான் டாக்சிக்காக இருந்ததாகவும், இன்னொரு கடந்த காலத்தில் வேறு ஒருவர் டாக்சிக்காக இருந்ததாகவும் சொல்கிறாள்.
மேலும் தான் அர்ஜுனை இப்போதே காதலிக்கிறேன், உடனே கல்யாணம் செய்து கொள் என்று சொல்லவில்லை என்றும் இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஆதரவு கொடுக்கலாம் என்றும் சொல்கிறாள். ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி நிறைய ஷிப் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் ஷிப் எல்லாம் ஏறலன்னா எப்படி என்று மது ஜாலியாக சொல்கிறாள். இதை கேட்ட அர்ஜுனுக்கும் சிரிப்பு வந்துவிடுகிறது. பிறகு இருவரும் சேர்ந்து கிளாஸுக்கு செல்கிறார்கள். மானசா ஹாஸ்பிட்டல் பிரச்சனை. அடுத்ததாக கதை மானசா பக்கம் செல்கிறது. மானசா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அவளை விட உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் கால் செய்கிறார். ஹாஸ்பிட்டலின் சிஇஓவாக மானசாவை நியமித்ததே பணம் சம்பாதிக்கும் மெஷினாக ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகத்தான் என்றும், ஆனால் ஹாஸ்பிட்டல் இப்போது இவ்வளவு நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பது ஏன் என்றும் அவர் கேட்கிறார். மேலும் புதிதாக 2 டாக்டர்களை ஏன் வேலைக்கு எடுத்தாய் என்றும் கேட்கிறார். மானசா ஹாஸ்பிட்டலில் தனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றுவதாகவும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில நோயாளிகள் கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக இறந்துவிட்டதாகவும் சொல்கிறாள். நோயாளிகளின் உயிர்தான் முக்கியம் என்பதால் அந்த 2 டாக்டர்களையும் ரெக்ரூட் செய்ததாக விளக்குகிறாள். ஆனால் அந்த அதிகாரி எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய முடிவு என்னவென்றால், மானசாவுக்கு இன்னும் 6 மாதம் மட்டுமே டைம். அந்த 6 மாதத்திற்குள் ஹாஸ்பிட்டலை பணம் சம்பாதிக்கும் அளவுக்கு மாற்ற வேண்டும். இல்லையென்றால் சிஇஓ பதவியிலிருந்து மானசா நீக்கப்படுவாள். இதனால் மானசா மிகவும் கோபமாகவும் டென்ஷனாகவும் இருக்கிறாள். கார்டியாக் அரெஸ்ட் மர்மம். மானசா அமலா மற்றும் ராகவை தனது கேபினுக்கு அழைக்கிறாள். கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக இறந்த நோயாளிகளின் கேஸ்களை அவர்கள் முழுமையாக ஸ்டடி செய்தார்களா என்று கேட்கிறாள். அவர்கள் எல்லா ரிப்போர்ட்களையும் பார்த்ததாகவும், ஆனால் எல்லாமே நார்மலாக இருப்பதால் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள். மேலும் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடந்தால்தான் ஏதாவது சரியாக கண்டுபிடிக்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். மானசா, இனிமேல் அந்த நோயாளிகளை மிகவும் கவனமாக அப்சர்வ் செய்யுங்கள், ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தால் உடனே தனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறாள். ரதி சரண்யா மேம். அடுத்ததாக ரதி சரண்யா மேமை பார்க்க செல்கிறாள். சரண்யா மேமின் மகளும் அங்கே இருக்கிறாள். அவள் ரதியிடம் தன்னுடைய அம்மா சரியாக டேப்லெட் கூட சாப்பிட மாட்டார்கள், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கும் அந்த நெருக்கத்தை ரதி ரசிக்கிறாள். பிறகு ரதி, ஹாஸ்பிட்டல் வேலையையும் வீட்டையும் எப்படி பேலன்ஸ் செய்கிறீர்கள் என்று சரண்யாவிடம் கேட்கிறாள். சரண்யா, ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறேனோ அதே அளவு வீட்டிலும் நேரம் செலவிடுவேன் என்று சொல்கிறாள். ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் வீட்டுக்கு சென்றதும் குழந்தைகளை பார்த்தால் எல்லாமே சரியாகிவிடும் என்றும் சொல்கிறாள். பிறகு ரதியை அழைத்த காரணத்தை சொல்கிறாள். ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரெக்னன்சி கேஸும் ஒரு டிரக் கேஸும் இருக்கிறது. அந்த 2 கேஸ்களையும் ஆராதனாவுடன் சேர்ந்து ரதி ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று சரண்யா கூறுகிறாள். ரதி, இந்த விஷயம் மானசாவுக்கு தெரிந்தால் பிரச்சனை ஆகும் என்று தயங்குகிறாள். ஆனால் சரண்யா தான் இங்கே சீஃப் டாக்டர் என்பதால் அந்த 2 கேஸ்களையும் ரதி தான் ஹேண்டில் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறாள். மேலும் குடும்பத்தில் அம்மாவாக இருப்பவர்கள் தான் குடும்பத்தின் முக்கியமான பலம் என்றும், குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு கட்டத்திலும் மாறுவார்கள் என்றும், அதனால் குழந்தைகளுடன் இயல்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை சொல்கிறாள். ரதியும் சரி மேம் என்று சொல்லி அந்த 2 கேஸ்களையும் ஹேண்டில் செய்ய செல்கிறாள். ராக்கிக்கு கிடைத்த முக்கிய கேஸ். முதலில் டிரக் கேஸை ரதி மற்றும் ஆராதனா சேர்ந்து ஹேண்டில் செய்கிறார்கள். ரதி சில டெஸ்ட்களை எடுக்கச் சொல்லிவிட்டு வெளியே வருகிறாள். அப்போது ராக்கியும் அங்கே வருகிறான். ரதி அவனையும் தன்னுடன் வரச் சொல்கிறாள். அவர்கள் பிரெக்னன்சி கேஸ் இருக்கும் இடத்திற்குச் செல்கிறார்கள். அந்த நோயாளியின் ரிப்போர்ட்கள் அனைத்தையும் பார்த்த ரதி எல்லாமே நார்மலாக இருப்பதாகவும் டெலிவரி செய்யலாம் என்றும் சொல்கிறாள். மேலும் உங்களுடைய கேஸை இவர்தான் ஹேண்டில் செய்யப் போகிறார். இவர் இங்கே இருக்கும் பெஸ்ட் டாக்டர்களில் ஒருவர்தான். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று ராக்கியை அறிமுகப்படுத்துகிறாள். ராக்கிக்கு ஒரு முக்கியமான கேஸ் நம்பிக்கையுடன் கொடுக்கப்பட்டதால் அவன் மிகவும் சந்தோஷமாகிறான். கடைசியில் திவ்யா செய்யும் காரியம். எபிசோட் கடைசியில் திவ்யா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமுக்குள் செல்கிறாள். அங்கே இருக்கும் ஒரு பர்சிலிருந்து அவள் பணத்தை எடுக்கிறாள்.
ஆனால் திவ்யாவுக்கு தெரியாமல் அவளுடைய தாத்தா அவள் பணம் எடுப்பதை பார்த்துவிடுகிறார். இதோடு இந்த எபிசோட் முடிகிறது. மொத்தத்தில் இந்த எபிசோட்ல ரீனாவின் அர்ஜுன் மீதான பழைய நினைவுகள், ராக்கி ரீனா நட்பு, அர்ஜுன் மது காமெடி டிராக், ஹாஸ்பிட்டலில் நடக்கும் மர்மமான கார்டியாக் அரெஸ்ட் மரணங்கள், மானசாவின் பிரச்சனை, ரதி சரண்யா சம்பவங்கள், ராக்கிக்கு கிடைக்கும் முக்கியமான கேஸ் மற்றும் கடைசியில் திவ்யா யாருக்கும் தெரியாமல் பணம் எடுப்பது என பல முக்கியமான விஷயங்கள் ஒரே எபிசோடில் நடக்கிறது.